Hello everyone, myself Sarvanam from Gate Acharya. So நம்ம இன்னைக்கு பார்க்குறது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது ஃபேமஸான ஒரு நிறைய பேர் டோல் கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்திருப்போம். ஸோ அதில் வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு ஒரு லோகோ போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவேவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இட்ஸ் நாட் பிஎஸ்சி கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடி. ஸோ இவங்க வந்து தே ஆர் ரெக்ரூட்டிங் தி கேண்டிடேட் ஃபார் சிவில் இன்ஜினியரிங் கிராஜுவேட் who qualified in GATE 2024. ஸோ தேர்ட் இயர்லயோ இல்லை ஃபைனல் இயர்லயோ கிராஜுவேட் ஆன டைம்ல நீங்க கேட் குவாலிஃபைட் 2024 ஆயிருந்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். மேபி நீங்க தேர்ட் இயர்ல குவாலிஃபை ஆயிருந்தீங்கன்னா இப்போ ஃபைனல் இயர் வந்திருப்பீங்க. ஃபைனல் இயர்ல கூட நீங்க இதை வந்து அப்ளை பண்ணி நீங்க உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் 24th of February is a last date for sending application form அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதனுடைய PDF டீடைல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் இது ரெக்ரூட்மெண்ட் 60 டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்கு. ஸோ பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பிடிஎஃப்ல தேர் டீடைல் ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் இதில் வந்துருக்கு. இதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கீழே இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தேர் ரெக்ரூட்டிங் தி கேண்டிடேட். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 60. ஸோ அதில் டெபுட்டி மேனேஜர் போஸ்ட் நேம் இஸ் நோன் அஸ் டெபுட்டி மேனேஜர் சிவில் டெக்னிக்கல் அப்படிங்கிறது. இதில் வந்து பிசிக்கலி டிசேபிள்டு பீப்புள் 6 போஸ்ட்டும் வந்து இன்க்ளூடட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க 30 years. அதனால தான் ஸ்டூடெண்ட் சொல்றது இன்கேஸ் கிராஜுவேட் ஆயிருக்கக்கூடிய பீரியட் 21 years. ஸோ ரிப்பீட்டடா 2-3 attempts நீங்க டெஃபினட்டா கேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 yearsக்குள்ளார 30 ஆனர் பிஃபோர்க்குள்ளார நீங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தி எலிஜிபிலிட்டி பேச்சுலர் டிகிரி ஒன்லி சிவில் ரைட் கோர் பிரான்ச். வந்து இன்னைக்கு டேட்ல நிறைய பேர் சிவில் எடுக்கிறது இல்லை. பட் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஒன்லி வாண்டட் சிவில் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்கேஸ் ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்க ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தால் 1/4/2024 அப்புறம் வந்து நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும். ஈவன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஏன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வேலிடிட்டி இஸ் ஒன்லி 1 year அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதர் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே காமனா சிமிலரா இருக்கக்கூடிய எல்லா ரெக்ரூட்மெண்ட் மாதிரியான ப்ராசஸ். 5 lakh இஸ் a சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் அப்படிங்கிறது. சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்டுங்கிறது நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டு வித்தின் 3 years ஆஃப் பீரியட்ல நீங்க வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில வந்துட்டாலும் நீங்க அதை வந்து பேமெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அப்ளை பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் இன் குவாலிஃபைட் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NHAI.gov.in வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். அண்டர் தி அபவுட் அஸ் ரெக்ரூட்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் டைரக்டா அப்ளை பண்ற மாதிரி கொடுக்குறேன். நீங்க போய் அதுலயே நீங்க டைரக்டா அப்ளை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் தி டீடைல்ஸ். ஸோ போட்டோகிராஃப்ஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ் சிமிலர் டு அதர் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஸோ ஹூவர் குவாலிஃபைட் GATE 2024 எக்ஸாமினேஷன்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் ஜஸ்ட் குவாலிஃபை ஆனாலே இன்னைக்கு டேட்ல நீங்க உள்ள அப்ளை பண்ணலாம். அது ஃபாலோட் பை என்ன ஸ்கிரீனிங் ப்ராசஸ் அப்படிங்கறது இவங்க டீட்டெயிலா சொல்லல. இன்டர்வியூ இருக்கா எப்படின்ட்டு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு வெரி குட் சான்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால டைரக்டா நீங்க டெபுட்டி மேனேஜர் டெக்னிக்கல் இதுல ஒர்க் பண்றதுக்கான நல்ல வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் ஸ்டேட் லெவலுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. என்னமோ அது ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரெக்ரூட்மெண்ட் வர்றதே வந்து ரொம்ப ரேரா ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு இருக்கும். பட் இது மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு வந்து கேட் படிக்கணும். கேட் படிச்சாலே உங்களுக்கு ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸும் கவர் ஆகும்னு சொல்லிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.